திருட்டு நாய, எங்கடா என் பணம்? என்னைய ஏமாத்துவீங்களா? எங்கடா வச்சிருக்க பணத்தை? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சார், நீ எல்லாம் சார், நல்லவன் விடுங்க நினைச்சா? விடுங்க சார். விடுங்க சார். விடுங்க. சார், நாங்க பார்த்து என்னை ஏமாத்திருக்கா சார்? டேய், விடுங்க, இங்க வாங்க. எங்கடா? இங்க வாங்க, சொல்றா, சொல்றேன் எங்கடா என் பணம்? வாங்க. சொல்றா. வாங்க சார். சார், விடுங்க சார். தம்பி, என்னை ஏமாத்திருக்கா நிறுத்துப்பா. சார், 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 என் பணத்தை பாருங்க, ஏமாத்திருக்கா பாருங்க. யோ, வாங்க. நிறுத்தியா? சார், வாடா. யாரியா நீ ஸ்டேஷன்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? சார், என்கிட்ட இவன் ஃப்ராட் ஆர்டர் கொடுத்து 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கா சார். அதுக்கு ஸ்டேஷன்ல வந்து கை வைப்பியா? அப்புறம் போலீஸ் நாங்க எதுக்கே இருக்கோம்? எடியா கைய. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. அதை விட்டுட்டு கை நீட்டுற. சார், நான் ரமாதேவி மசாலா கம்பெனியோட ஜிஎம் சார். இவன் என் கம்பெனியில் 3 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்து 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்திருக்கா சார். அதில் அட்வான்ஸ்னு 20 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி 30 லட்சத்தை பெண்டிங் வச்சிருக்கா சார். நல்ல வேலை, மீதி 2.5 கோடி ரூபாய் ஆர்டர் முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள இவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன விடுங்க. எப்படி சார் விட முடியும்? 30 லட்சம் இன்னும் இவன்ட்ட இருந்து வர வேண்டியது இருக்கே. புரியுது தம்பி. நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த ஃப்ராடு கிட்ட பணத்தை இழந்திருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மீட்டு தர முடியும். கொஞ்சம் பொறுமையாயிரு. ஹலோ. ஹலோ சார், நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இந்த ஜேபி குரூப்ஸ்னு ஒரு ஃப்ராட் கம்பெனியை பிடிச்சிங்கல்ல? ஆமா. அவங்க அனுப்பின சரக்கை ஹார்பரில் லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓ, அப்படியா? நியூஸ் பார்த்த உடனே கிளியரன்ஸில் லாக் பண்ண சொல்லியாச்சு. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி அதை ரிலீஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த ஃப்ராடுக்கு அனுப்பின சரக்கையெல்லாம் ஹார்பரில் தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். கஸ்டம்ஸ்ல பேசி அதை கிளியர் பண்ணி விட சொல்றேன். உங்க சரக்கு உங்ககிட்டயே வந்து சேர்ந்துரும். போதும்ல? அது போதும் சார். இல்லைன்னா நாங்கள் பெரிய நஷ்டத்தில் மாட்டியிருப்போம். அப்புறம் என்ன? இப்போ நீங்க கிளம்புங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே சொல்றேன். அப்புறம் வந்து உங்க சரக்கை கிளியர் பண்ணி எடுத்துட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் போறதுக்கு முன்னாடி உங்க விவரத்தை ரைட்டர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போங்க. வாங்க சார்.